தூக்கணாங்குருவி 2 தடவை வீடு கட்டும். அதுக்காக நம்பாள் மாதிரி 2 வீடு கட்டாது. எப்படி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் மரத்துல போய் தூக்கணாங்குருவி காதல் வந்த உடனே ஒரு கூடு கட்டும். எதுக்கு தெரியுமா? அந்த ஃபீமேல் அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு குவாலிஃபைடு. பார் எவ்வளவு அழகா வீடு கட்டியிருக்கேன். யூ ஓன்ட் பிலீவ் சார், இதுங்க ஆண் குருவி எல்லாம் கூடு கட்டிட்டு அப்படி பறந்து போனதுக்கு அப்புறம் பெண் குருவிகள் ஒன்னொன்னா வந்து ஒவ்வொரு வீடா எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து இருக்கிறதுல எவன் நல்லா வீடு கட்டியிருக்கிறானோ அந்த குருவியை செலக்ட் பண்ணும் பார்ட்னரா. இது நம்ம பெண்களுக்கும் இருந்திருந்தா வீடு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? இவன் எதிர்காலத்துல காப்பாற்றுவானா மாட்டானா, இவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா, உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா தெரியாம சிக்கிட்டு கடைசியில வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர். அந்த தூக்கணாங்குருவி நம்மளை விட இன்டெலிஜென்ட். இந்த வீடு கட்டினதை பார்த்துட்டு இந்த மேல் பார்ட்னர் இவரோட நம்ம கொடுத்த நட்டி பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். உடனே அதை செலக்ட் பண்ணி லவ் பண்ணி சிக்னல் கொடுக்கும். நான் உன்னை ஐ லவ் யூ அப்படிங்கும். சார் ஐ லவ் யூ சொன்ன உடனே மேட் பண்ணி இது முட்டை இடுறதுக்காக பெரிய வீடு இன்னொரு தடவை கட்டும். குஞ்சுகள்லாம் உட்காரணும். அதுக்காக மரத்துல பெரிய வீடு கட்டும். அதுங்கெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வீடு கட்டும். இதுல பெண் தூக்கணாங்குருவி ஆண் தூக்கணாங்குருவி சௌக்கியமா வாழும். இந்த இன்டெலிஜென்ஸ் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? அதுக்கு இருக்கு. அது எங்கேயாவது பாலிடெக்னிக்ல போய் வீடு கட்டுறதுக்கு படிச்சுதா? அதுக்கு மட்டும் அப்படி அழகா வந்து நார கோத்து அழகா ஒரு வீடு கட்டுற டெக்னிக் அது எங்க போய் படிச்சது? ஜெனட்டிக்கலி கேரிட் அவுட். Download ShareChat.